வாழ்வில் சார்ந்த படம் பண்ணும்போது ஒரு க்ரௌடு ஃபுல் பண்ணுற கஷ்டமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு நான் நடிக்கையில். சார் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி கதையில் ஏதோ சேஞ்ச் எல்லாம் பண்ண சொன்னீங்களா? உருட்டுங்க. சார் வந்து சொல்லும் போதே அந்த ரொமான்ஸ் எல்லாம் சொல்லிட்டாரு அவங்களுக்கு. சாரே போய் கேட்டாங்க, சார் இப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ணுறோம், எடுத்த உடனே எதுக்கு சார்? டியூட்டில இருந்து வந்த உடனே ரொமான்ஸா? ஒரு லவ்வை பற்றி பெருசாக பண்ணியெல்லாம் சொல்லலை. வந்து தலைவர் வந்து பிச்சுட்டாரு. அதாவது அந்த மனைவி அவர் கொஞ்சிறது அப்படின்னு சொல்லுவார்ல, பர்சனல் ஆமாம். இவனுக்கு விடிஞ்சாலும் எடுக்க மாட்டானுங்க, இப்படியே தான் போயிட்டு இருக்கோம். நம்ம போகலான்னொன்னே எனக்கு பயங்கரமான அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா அவங்க படம் பண்ணுவாங்க, இல்லை இன்னும் அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படிம்பாங்க. நம்ம அவங்கள போய் ஏன்ப்பா என்ன பெரிய ஹீரோ ஆக்க மாட்டியா அப்படின்னு கேட்க முடியுமா? தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன் சார். வணக்கம் சார். வணக்கம். லாந்தர் டீம். ஃபஸ்ட்டு அந்த டைரக்டர் வந்து ஆரம்பிக்கிறேன் சார். லாந்தர் அப்படிங்கிற டைட்டில் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்க மாதிரி இருக்குது சார். அது எதுவும் கதை சொல்லுதா? ஒன்றும் இல்லை, படம் வந்து நைட் பேஸ் பண்ண ஒரு கதை, ஒரு 90% அந்த மாதிரி நடக்கிற கதை. ஸோ ஒரு யூனிக்காக ஒரு டைட்டில் இருந்தால் நல்லாயிருக்கும். ரெகுலராக வைக்கிற மாதிரி கதையோட சம்மந்தமாக வச்சு அது வேண்டாம், ஒரு க்ரியேட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக லாந்தர்னு சூஸ் பண்ணோம். நீங்கள் லாந்தர்லேருந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்தே அதனோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது, அதுதான் காரணம். ஸ்கிரிப்ட் கேட்கும்போது எப்படி இருந்தது சார்? நான் எல்லாமே ஒரு வாழ்வியல் சார்ந்து ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்போது நீங்கள் கேட்டவை தான் நல்ல படங்கள். ஒரு ஒரு வாழ்வியல் சார்ந்த படம் பண்ணும்போது ஒரு க்ரௌடு ஃபுல் பண்ணுற கஷ்டமாகவே தெரிஞ்சிட்டு இருக்கு நான் நடிக்கையில். அப்போ நீங்கள் என்ன ஒரு கமர்ஷியலாக ஒரு ஆக்ஷன் ஒரு மாதிரி த்ரில்லர் படம் கேட்குறீங்களா? அப்படி ஒரு படம் பாலுமந்திர சார் பண்ணார்ல, நல்ல படம் பண்ணிட்டு இருக்கையில் நீங்கள் கேட்டது வந்து ஒரு அடி அடிச்சிச்சு. அது மாதிரி எங்களுக்கு இது ஒரு லாந்தர் ஒரு அடி அடிக்கிட்டோம். இல்லை சார், இப்போ மேம் நீங்கள் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே வரும்போது சார் உங்களுக்கு ஃபஸ்ட்டு கதை சொல்லி தான் கமிட் பண்ணாங்க. என்னோட கேரக்டரைசேஷன் நரேட் பண்ணாங்க. அப்போ யார் சார் ஹீரோ அப்படின்னு கேட்கும்போது வித்தார்த் சார் பண்ணாங்க. வித்தார்த் சார் பண்ணும்போது சூஸியாக தான் கண்டிப்பாக இருக்கணும். பட் ஆனால் எனக்கு ஃபுல் ஸ்டோரி சொல்லலை, என்னோட பேட்டர்ன் ஃபுல்லாகவே சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து ப்ரெக்னென்ட் உமனாக ட்ராவல் ஆகுற மாதிரி ஸ்டோரி சொல்லியிருந்தாரு. பூஜா அப்போது இல்லை இந்த கேரக்டரைசேஷனில் மட்டும் உங்களோட கேரக்டர் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஃபோபியா இருக்க மாதிரி பண்ணணும். குதிரைவாலில் நான் ப்ரெக்னென்ட் உமனாக பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணணும், எப்படி கேரி பண்ணணும் அப்படின்றது. ஃபோபியான்னும் போது லைக் ரெஃபரன்ஸாகவும் பார்க்கும்போது இல்லை போலீஸ் கேரக்டர் நிறைய ரெஃபரன்ஸ் இருக்குது. அதை தாண்டி இப்போ இந்த ஃபோபியா வச்சுட்டு நான் எப்படி ட்ராவல் பண்ண போகிறேன்ற பயம் இருந்தது. அதை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்டிஸ்ட் சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்ற ப்ரெஷர் இருந்துச்சு. மேம் நீங்கள் ப்ராஜெக்டுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்திருப்போம். இந்த ஸ்கிரிப்டில் இந்த விஷயம்னால ரொம்ப நான் எஃபர்ட் போட்டு நடித்தேன் அப்படின்னா அது எந்த சீனாக? இல்லை சேலஞ்சிங் பார்த்தா எங்களுக்கு கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சார் வந்து ரொமான்ஸ் போர்ஷன் தான் போனார், அதெல்லாம் ஓகே. பட் கிளைமேக்ஸ் போர்ஷன் தான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் உயிர் போயிடும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் போயிட்டு இருந்தது. அதுதான் சேலஞ்சிங்காக இருந்தது. ஃபஸ்ட் டே ஆஃப் த ஷூட் அந்த ஒரு இது இருக்கும்ல, சார் கூட நடிக்க போகிறோம் அப்படின்னு. ஆனால் ஃபஸ்ட்டு டேக் அப்புறம் சார் அப்படி பண்ண ஒரு கொஞ்சம் 0.5 கூட எனக்கு அந்த டிஃப்ரென்சியேஷன் எனக்கு அவர் கூட கனெக்ட் அந்த மாதிரி இல்லவே இல்லை சார். ஃபஸ்ட் டைம் சார் எங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு காப்பா ஸ்க்ரீனில் பார்க்குறப்பே வந்து இது வரைக்கும் இல்லாத ஒரு ஆக்ஷன்லாம் ட்ரை பண்ணுற மாதிரி எங்களுக்கு ட்ரையல் அவ்வளோதான் தெரிஞ்சது. ஆக்ஷன்லாம் பேசல, ஒரு சேசிங் தான். என்னென்னா ஸ்கிரிப்ட் ஆக்ஷன் அது அடுத்தடுத்து என்னென்னு ஓடிட்டுருக்கோம். காப் அப்படின்னா நீங்கள் வழக்கமாக ஒரு ரொம்ப மிடுக்கான அப்படி ஒரு போலீஸில் ரொம்ப யதார்த்தமான லைஃப்பில் ட்ராவல் பண்ணுற ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் என்னுடைய கதாபாத்திரம். அதனால் நடிப்பில் நான் இதுக்கு ஒரு விஷயமா இல்லை, நான் யதார்த்தமாக பண்ணுற ஒரு விஷயந்தான். ஸ்கிரிப்டாக அப்புறம் இதோட மேக்கிங்காக அது சவுண்டாக இதெல்லாம் ஒன்று ஃபுல்ஃபில் பண்ணணுன்னு நான் நம்புகிறேன் சார். அது இன்னொரு விஷயம் சார். சார் நைட் 2 மணிக்கு ஃபோன் பண்ணி கதையில் ஏதோ சேஞ்ச் எல்லாம் பண்ண சொன்னீங்களா? சேஞ்ச் பண்ண சொல்லுங்க. ஆக்சுவலி என்ன அப்படின்னா இதில் இருக்கிற ஒரு சின்ன விஷயம் வந்து நான் வேற ஒரு படம் பண்ணுறதுல ஒத்து போகுது. அப்போ அதை பற்றி பேச கேட்டேன். நான் என் கதையில் சேஞ்ச் பண்ண சொல்கிறேன்.
நான் விளக்கம் சொல்கிறேன். அது இதை பண்ண ஒரு 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 இடர்பாடு மட்டும் இருந்தது. நான் வேணால் வேற ஒரு படம் பண்ணுறேன், அதில் வந்து இதோட ஒரு விஷயம் ஒத்து போகிறாங்க. இவங்களே அதுதான் பற்றி சொன்னாங்க, இவங்களுக்கு ஒன்று சொன்னாங்க, இவங்க ரோலை தான், வேற ஒன்றும் இல்லை. அதனால அது வந்து என்ன அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அதுதான் ஒன்று இஷ்யூவாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஆனால் என்ன, அதனால இதுக்கு பாதிப்பு இல்லை, இதனால அதுக்கு பாதிக்கலாம். ஏன் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் தான் முழு படமும் வருது. இது ஒரு ஒரு சிம்பிளாக ஒன்று விஷயம் வருது. அதனால அது என்ன பண்ணுறேன்னா, இல்லை சார் பார்க்கலாம் நான் பேசுகிறேன்னா, அப்புறம் அவரே அதை பற்றி சொன்னார். விதார்த்த கதைகள் சேஞ்ச் இல்லை சார், நிறைய தம்னையில் அப்படி தான் பார்க்க முடியுது. இல்லை பிரதர், கதைகளை சேஞ்சுனா இப்போ அதான் நான் சொன்னேன், எம்எல் நம்பிக்கை வச்சு அவர் உள்ளே வந்துட்டார், அட்வான்ஸ் வாங்கிட்டதுக்கப்புறம் தான் கதையை என்னன்னு கேட்டார். கதையில் ஒன்றும் இல்லை. நான் இன்னொரு படம் மனைவி கர்ப்பமாக இருப்பா, அது இவங்களும் கர்ப்பமா இருக்கிறாங்க ஒரு விஷயம் இருக்குல்ல, ரெண்டு சேசிங்ல ஒரு விஷயம். அவர் விதாஸ் சார் வந்து கதையில தலையிடுறா இருக்கிறதுலாம் கிடையவே கிடையாது. அவர் சொன்னது கூட இல்லை அவர் பண்ணது கூட 100க்கு 100 சரியான ஒரு விஷயம். அவர் வந்து அது மென்னு முழுங்கியிருந்தாருன்னா தான் தப்பாக போயிருந்திருக்கும். ஏன்னா அவரோட கதை செலக்ஷன் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா ஒரே மாதிரியான ஒய்ஃப் கேரக்டர் ரெண்டையும் வச்சுட்டு அவர் பாட்டுக்கு பண்ணிட்டாரு, நாளைக்கு வந்திருக்கும். அதை அவர் தவிர்க்கணும்னு நினச்சா, ரெண்டாவது எனக்கும் அந்த பிரச்சனை வரக்கூடாது, அந்த டேட்டுக்கும் ஒரு பிரச்சனை வரக்கூடாதுன்னு நினச்சது நல்ல விஷயம்தான். அது கதை தலையீடு இல்லை. உண்மையை சொல்லலாம், அவர் எனக்கு கவனத்துக்கு கொண்டு வந்து இன்னும் ரொம்ப நல்லதாக போச்சு. அதை விட பெட்டரான இன்னும் ரொம்ப வெயிட்டான கேரக்டராக அவங்களுக்கு அமைஞ்சிருச்சு. இந்த மாதிரி சைக்கோ த்ரில்லரு, அதுக்கு நீங்கள் ஒரு எஃபர்ட் போட்டிருப்பீங்கல்ல, அதை எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனீங்க? பூஜை அப்போ தானே நம்மளோட கேரக்டரைசேஷன் மாறினதே எனக்கு தெரிஞ்சது. ப்ரெக்னென்ட் உமன்னா ஓகே, நிறைய ரெஃபரன்ஸ் இருக்கும், இதை எப்படி கேரி பண்ணணும், த்ரில்லர் ஜானருக்கு ஏற்ற மாதிரி எப்படி எடுத்துகிட்டு போகணுன்றது ஐடியா இருக்கும். ஃபோபியா அப்படின்னும் போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோபியா, அதை வச்சுட்டு நம்ம எப்படி ட்ராவல் ஆகும், எனக்கு அதுக்கான ரெஃபரன்சஸ் எதுவுமே இல்லை. நான் சார் கிட்ட கேட்கும் போதே வாங்க ஸ்வேதா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சார் சொல்லியிருந்தாங்க. உடனே ஷூட்டும் போயிட்டோம். ஸ்டார்ட் பண்ணும்போது ஓகே இது எப்படி போக போகுதுன்னு தெரியல. சாரோட லைனுக்கு மேலே போகக்கூடாது, சாரோட லைனுக்கு கீழேயும் வரக்கூடாது, சாருக்கு ஈக்குவலாக போர்ஷன் ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற டவுட் இருந்தது. இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் இதை சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க, செலக்ட் பண்ணுற ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப யூனிக்காகவே இருக்கும். ஏதோ ஒன்று ரிப்பீட்டான கேரக்டர்லாம் பண்ணுற மாதிரி இது வரைக்கும் இருந்திருக்காது. அப்படிங்கிறப்ப இந்த ஸ்கிரிப்ட் வர்றப்ப இதில் என்ன புதுசாக உங்களுக்கு தெரிஞ்சது சார்? ஒரு 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 த்ரில்லர் மூவி பண்ணல. ஓகே, ஃபஸ்ட் டைம் அது ஃபஸ்ட் டைம் த்ரில்லர் ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு முழு படத்தில் ஒரு போலீஸ் கதாபாத்திரம் பண்ணலை, அது ஒன்று இருக்குது. ஆனால் அப்புறம் ஒரு இரவுக்குள் 2 ப்ராப்ளத்தை ஹேண்டில் பண்ணுறது நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இதில் கணவன் மனைவிக்கான, ஏன்னா நம்ம அதிகமாக நான் வந்து ஃபேமிலி ஓரியன்டட் மூவி பண்ணியிருக்கேன். அப்போ இந்த இதுக்குள்ளே ஒரு ஃபேமிலி, கணவன் மனைவிக்கான ஒரு அந்யோன்யம் இருக்குல்ல, அது 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 ஒரு கம்மியாக இருந்தாலும் அது ரொம்ப அழகாக காட்டப்பட்டிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. படம் மக்கள் பார்க்கணும். இன்னொரு விஷயம் சார், ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த மைனா விதார்த் அவர் வந்து எங்களுக்கு தெரிஞ்சார் சார், அந்த சுருளி. ஏன்னா அப்போ வந்து நீங்கள் தம்பிராமையா கூட பேசுகிறப்பயே, ஆனால் ரொமான்ஸ் அங்கே இருக்காது, ஆனால் அந்த டைலாக்லேயே ரொமான்ஸ் கன்வர்ஸ் ஒரு மாதிரி எங்களுக்கு தெரியும்ல, அந்த இது இதில் மறுபடியும் அந்த ரொமான்ஸ் பேக் வந்த மாதிரி இருந்தது. அதான் அதிகமாக இல்லை, சின்னதாக. ஓகே, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே சார், இதில் ஆடியன்ஸ் வந்து இப்போ தேட்டருக்குள்ளே வரணும் அப்படின்னா என்ன, இது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு த்ரில்லர் சேலஞ்சாக இருக்கும், நீங்கள் யூகிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் அது என்னவாக இருக்கும் சார்? இல்லை, கண்டிப்பாக நான் வழக்கமாக நான் படங்கள் பண்ணுறேன் இல்லையா, அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு மாறுதலான ஒரு படமாக இருக்கும். அப்புறம் ஒரு த்ரில்லர், பொதுவாக த்ரில்லர் படம் பார்க்குறதுக்கு எனக்கும் ரொம்ப பிடிக்கும். ஒரு பயப்படுற படம் பார்க்குறது போய் பயந்துட்டு வருவோம், போய் காசு கொடுத்து பயந்துட்டு வருவோம், அது பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கண்டிப்பாக அது ஒரு எனக்கு நம்பிக்கை இருக்குது, பிடிக்கும், உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது. அதுக்காக வாங்க, நீங்கள் படம் வந்து பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு பிடிக்குதா பிடிக்கலையான்னு. நீங்கள் தியேட்டருக்கு வந்து படத்தை பார்த்துட்டு எங்களுக்கு ஆதரவு சொல்லுங்கள். எல்லாமே முடிச்சுக்கலாம். கடைசி ஒரு கேம் செக்மெண்ட் சார். உருட்டணுமா? யாராக தான் விழுகும். நீங்கள் மைனாவில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் உங்களுக்கு, முதல் படம். இப்போ இது வரைக்கும் லாந்தர் வரைக்கும் ஒரு ஹீரோவாக சினிமா வந்து எவ்வளோ பிடிச்சிருக்கு? தனக்கு எது பிடிக்குதோ அதுவே தொழிலாக மாறுறது பெரிய விஷயம். அது ஆர்ட்டில் தான் கிடைக்கும், அது விளையாட்டில் கேம்ஸில் கிடைக்கும். எனக்கு இப்போ வந்து ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், தேட்டர் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பணம்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் எனக்கு பிடிச்ச தொழிலில் நான் பணம் சம்பாதிக்கிறேன். அது அன்னிலேருந்து இன்றைக்கி வரையுமே மாற்றமே கிடையாது. பயங்கர லவ். கோபம் 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 ஆக்டர்.
மேம் நீங்கள் ஆக்சுவலாக உங்களை பார்க்குறப்ப நீங்கள் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டேஜில் ஸ்னேகா மாதிரி இருக்கேன்னு அவங்க அம்மா சொல்லுவாங்க. இல்ல அப்பா அப்பா யாராவது சொல்லியிருக்காங்களா மேம்? நிறைய பேர் சொல்லுவாங்க. மஞ்சிமா மோகன் மேம், ஸ்னேகா மேம் அப்படி நிறைய சொல்லுவாங்க. உருட்டுங்கள். உங்களுக்கு தான் கோவம். இல்லை சார், இந்த சீன் எடுக்கும்போது நான் டென்ஷன் ஆனேன் அந்த லாந்தர் படத்துலனா. லாந்தரில் என்னென்னா நான் ஒரு சிங்கிள் ஷாட் ஒன்று வச்சுருந்தேன். நான் சிங்கிள் ஷாட் எல்லா படத்துலையுமே யூஸ் பண்ண பார்ப்பேன். ஏன்னா அதில் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் எல்லாத்துக்குமே, ஆர்டிஸ்ட்டுக்காகட்டும் டெக்னீஷியனுக்காகட்டும். டெக்னீஷியனும் அவங்க எப்படி ஒரு கேமராமேனுக்கு அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். அந்த மாதிரி நான் ரொம்ப சிங்கிள் ஷாட் விரும்புவேன். என்னுடைய முதல் படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு 2 ஷாட் 3 ஷாட் வச்சுருக்கேன். இதுலேயும் அப்படி வச்சுருந்தேன். அப்போ அது சீன் போய்ட்டுக்கும் நாங்களாம் ஆப்போசிட் உட்காந்துருக்கோம். மானிட்டரு, எங்கூட ப்ரொடியூசரு, ஒரு பெரிய க்ரௌடே இருக்குது. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. நான் அப்படியே போயிட்டே இருக்குது. நாங்கள் மானிட்டில் பாட்டே இருக்கோம். ஒரு சின்ன சின்ன தப்பு நடந்து 2 தடவை மறுபடியும் வந்துருச்சு. அப்போ பின்னால் நின்று இருந்த ஒருத்தர் வந்து, டேய் இவனுக்கு விடிஞ்சாலும் எடுக்க மாட்டானுங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கோம், நம்ம போகலான்னொன்னே எனக்கு பயங்கரமான அப்செட் ஆயிடுச்சு. எனக்கு நான் அப்படியே உன்னிப்பாக கவனிக்கிறேன், ஒரு தப்பு கூட வந்துடக்கூடாதுன்னு பாட்டுருக்கிறேன். அவன் அப்படியே இடுப்பில் கை பண்ணி பாட்டு இருந்தான். 2 டைம் 3 இல்லை, டேய் இவனுக்கு விடிஞ்சாலும் எடுக்க மாட்டானுங்க, இப்படியே தான் போயிட்டுருப்பானுங்க, எவனாவது ஒருத்தர் மாற்றி செய்வான், மறுபடியும் 1 வரும்பா போகலாம் வாடா அப்படின்னா. நான் எந்திரிச்சு போயிட்டாங்க. எந்திரிச்சு போய் கேமராமேன்ட்டையும் அந்த ஆர்ட் ஒழுங்காக பண்ணி, என்னால் அவனால பேசுறதுல என்னால் கேட்க முடியல, அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி போட்டு வந்துட்டேன். அப்புறம் 3வது டேக் வந்து அது கரெக்டாக பண்ணாங்க. நிறைய படங்கள் வந்து நீங்கள் மைனாக்கு அப்புறம் ஒர்க் பண்ணிட்டீங்க. ரிப்பிட்டேட்டிவாக இயக்குனர்கள் கூட ஒர்க் பண்ண மாதிரி எங்களுக்கு தெரியல. அதுக்கு என்ன காரணம் சார்? அது டைரக்டர்கள் தான் காரணம், வேறு ஒன்றுமே இல்லை. இல்லை சார், நான் ஓப்பனாக சொல்கிறேன், மைனா படம் அது ஒரு பெஞ்ச் மார்க். அதுக்கப்புறம் ட்ராவல் ஆகி வந்துக்கிட்டே இருந்தாலும் குரங்கு பொம்மை படம் நிறைய படங்கள் இடையில வருது. ஆனால் இயக்குனர் வந்து திரும்ப வரமாட்டாங்க, அவங்க அடுத்தடுத்து பெரிய படங்களுக்கு போயிடுறாங்க. இல்லை அது அப்படி நான் எனக்கு என்ன பிடிக்குங்கிறத நான் யோசிக்க முடியும். அவங்களுக்கு அது பிடிச்சிருக்கு. ஒரே விஷயம்னா ரொம்ப ஓப்பனாக சொல்லணுன்னா, அவங்க படம் பண்ணுவாங்க, அந்த படம் அவங்கள இன்னொரு கட்டத்துக்கு கொண்டு போகும் டைரக்டரை. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இதை விட ஒரு ஆர்டிஸ்டாக பெருசாக போகணும், அது நம்ம படம் பண்ணும்போது அவங்க பேசுகிறது தான், எல்லாம் நண்பர்கள் தானே, இல்லை இன்னும் அடுத்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணணும் அப்படிம்பாங்க. அவங்க அந்த ஐடியாவில் தான் போகிறாங்க. அவங்கள தப்பு இல்லை, அவங்க வாழ்க்கையாக அவங்க முடிவு பண்ணுறது. அது நம்ம அவங்கள்ட்ட போய் ஏன்ப்பா என்ன பெரிய ஹீரோ ஆக்க மாட்டியா அப்படின்னு கேட்க முடியுமா? கண்டிப்பாக அதெல்லாம் கிடையாது. சார் வந்து சொல்லும் போதே அந்த ரொமான்ஸ் சீன்லாம் சொல்லிட்டாரு அவங்களுக்கு. அது பண்ணும்போது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு? அது ஃபர்ஸ்ட் சாரே போய் கேட்டாங்க, சார் இப்போதான் சார் ஸ்டார்ட் பண்ணுறோம், எடுத்த உடனே எதுக்கு சார் அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. லைக் ரொம்ப ஓவர் எக்ஸ்ட்ரீமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மி இல்லாமல், இன்னசென்ட் ஒய்ஃப்க்கும் லைக் போலீஸ்மேன், நார்மல் போலீஸ்மேனுக்கு இருக்க அந்த கேரிங் லவ் அந்த மாதிரி தான் ட்ராவல் ஆனோம். சேதுபதி படத்தில் வந்து, ஏன்னா அது காப்பு தான், குடும்ப கஷ்டத்தை கவனிக்கிற மாதிரி அது ஒன்று இருக்கும். பட் ஆனால் அதில் இருந்த அந்த இன்னொன்று சொல்லணும், தமிழில் நல்லா கண்ணியம் அப்படிம்பாங்கல்ல, அது அப்படியே எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு ட்ரெய்லர். ஆனால் அதுக்கே சாருக்கு ஒரு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்லை, நான் அந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பேன். ஆனால் ஏன்னா என் பொண்ணுங்க இருக்காங்க, எனக்கு வயசு வந்த பொண்ணுங்க இருக்காங்க, நான் போய் அவங்களோட உட்காந்து படம் பார்க்கணும். அதனால் அந்த இடத்துல வந்து அவங்கள தலைகுனிகிற மாதிரி நான் பண்ணிடக்கூடாது. அதனால் அந்த விஷயத்தில் யாரையுமே நான் சொல்கிறேன், படத்துக்கு வரக்கூடிய எந்த ஒருத்தருமே வந்து ஐயன் முகம் சொல்லிக்கிற சீன் நான் என் வாழ்நாளில் வைக்க மாட்டேன். அப்படி ஒரு சூழல் இருந்து வச்சாதான் படம் பண்ண முடியும்னு எனக்கு கைவசம் வேறு தொழில் இருக்குது, தாராளமாக போயிடுவேன், யோசிக்கவே மாட்டேன். நீங்கள் தான் சார் எவ்வளோ கூலான பர்சன் நான். இல்லை சார், ராட்சசன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதுவும் ஒரு சைக்கோ த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த படமும் அதே ஜானரில் வர மாதிரி வெளியே தெரியுது. அதாவது நான் வந்து ராட்சசனில் ஒர்க் பண்ணுங்கிறதுனால இந்த கேள்வி வருது அப்படின்னா, நான் என்னோடய முதல் படமாக இது மாதிரி எடுத்தது நீங்கள் சொல்லியிருக்கலாம். விடிமறை காத்தது தான் என்னோடய முதல் படம். ஓகே. ஸோ அது வந்து ராட்சசனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, அது வேற ஒரு இது, அது வரலை, அதனால நான் இதுக்கு வந்திருக்கேன், அவ்வளோதான். அந்த படம் வந்திருந்தால் நான் எனக்கு வேறு ஒரு பெரிய பட்ஜெட்டில் வந்துட்டு நான் வேறு ஒரு கதைக்கு போயிருப்பேன். வரல, திரும்ப எனக்கு முதல் படம் மாதிரி தான் என்னோடய ஜர்னி திரும்ப ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணும்போது இந்த கதை ரொம்ப சேஃப்டி அப்படிங்கிறதுனால தான் இது பண்ணினேன். ரெண்டாவது, எல்லா சைக்கோ த்ரில்லரோ அல்லது சஸ்பென்ஸ் த்ரில்லரோ எதுக்குமே ஒரு பேஸ் இருக்குது, அதில் தான் அவங்க போவாங்க, அப்படி தான் ட்ராவல் பண்ணி ஆகணும், ஏதோ ஒரு முடிச்சு இருக்கும், அதை வச்சு பேஸ் பண்ணி போகிற மாதிரி. ஆனால் நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா,
ஹீரோவை வந்து காமனாக காட்டியிருக்கு. வெறும் போலீஸ் ஆஃபீஸரை மட்டுமே ஸ்ட்ரிக்டாக அவரை வந்து அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டாமல், அவருக்கு ஒரு ஃபேமிலி இருக்குது, அதில் ஒரு பிரச்சனை இருக்குது, அதில் அவர் கேரி எடுத்துக்கணும், அது அவருக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும். சிட்டியில் இருக்கிற பிரச்சனை எப்படி அவருக்கு முக்கியமோ அதோட தன்னோட வீட்டு பிரச்சனை அவருக்கு முக்கியம். ரெண்டுக்குமே ஸ்பேஸ் எடுத்து போகிற மாதிரியான ஒரு ஆஃபீஸராக தான் காட்டியிருக்கேன். அது கிளைமேக்ஸில் எங்கே வந்து ஜாயின் ஆகுதுங்கிறது அது. அதனால் ராட்சசனோட கம்பேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஓகே, நீங்கள் ஒரு சொல்லி அது சார் வந்து இன்னும் ரொம்ப நீங்கள் நினச்சதுக்கு மேலே இந்த சீன் வந்துருச்சுன்னு நினச்சா அது என்ன சீனாக இருக்கும்? இதில் வந்து ரொம்ப ரொம்ப சார்ட்டை ரசித்த விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸ் அந்த கதை மாதிரி தான் அவருக்கு நான் அவருக்கு சொல்லியிருக்கேன். இது நீங்கள் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் சார், இப்படி ஒரு பிரச்சனை சார், அப்படி ஒரு பிரச்சனை சார் சொல்லியிருக்கிறேன். ஆனால் அந்த அவருக்கும் அவங்க ஒய்ஃபுக்கும் இருக்கிற அந்த ஒரு லவ்வை பற்றி பெருசாக ஆக்ஷன்லாம் நான் பண்ணியெல்லாம் சொல்லலை. இருக்குது, இப்படி ஒரு வீட்டில் இருப்பீங்க, இப்படி ஒரு பிரச்சனை இருக்குண்ணா, அதை வந்து தலைவர் வந்து பிச்சுட்டார். ஆமாம், அதுக்கு ஒரு டோனில் வச்சுருந்தார். ஓகே சார். அதெல்லாம் படத்தில் பார்த்தா எனக்கே நானே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்ன, நம்ம இதெல்லாம் சொல்லவே இல்லையே, இது எப்படி இப்படி கொண்டு வர்றாரு. ரொம்ப அழகா, அதாவது அந்த மனைவி அவர் கொஞ்சிறது, அந்த சில்குடி அப்படின்னு சொல்லுவார்ல, அதெல்லாம் பர்சனல். ஆமாம், இருக்கலாம், இல்லாதவங்க கிடையாது. ஆனால் இந்த படத்தில் அவர் போலீஸாக சொல்லியிருக்கும் போது அதில் சில பேர் என்னென்னா அதுலேயே மைண்டை செட் பண்ணி வச்சுருப்பாங்க. கொஞ்சது கூட ஒரு ஃபோர்ஸாகவே கொஞ்சுவாங்க. ஆனால் இதில் வந்து அவர் கொஞ்சம் பற்றி எனக்கு அப்படியே நம்ம லைஃப்லையும் இருக்கும். கல்யாணமான புதுசில் இப்போ இல்லை ரொம்ப வருஷம். அப்போது அந்த மனைவி கொஞ்சம் இருக்குன்னு நம்ம ஒரு 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 ஃப்ரீடம் எடுத்துக்குவோம். தங்கம் அதெல்லாம் அப்படி கொண்டு வந்தார். எனக்கு அதெல்லாம் வந்து ரொம்ப பிச்சு உண்மையை சொல்ல, அதான் சொன்னேன். இப்போ உண்மையை சொல்ல போனால் இந்த படத்தில் அந்த கேரக்டர் பார்க்கும்போது பக்கத்தில் இப்போ ஒரு மனைவியோட ஒரு கேரக்டர் வந்து அந்த படம் பார்த்தாங்கன்னா அந்த சீனுக்கு கண்டிப்பாக அவர் மனைவி திரும்பி பார்ப்பார். கண்டிப்பாக அதுவும் அந்த பொண்ணாக திரும்பிப்பாங்க, அங்கே பாரு அப்படிங்கிற திரும்பி. அந்த மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அதை நான் சொல்லவே இல்லை. இல்லை முகஸ்துதிக்கு அதை சொல்லலை. உண்மையாக மனசார நான் சொல்கிறேன். எனக்கு வந்து அவ்வளோ அழகாக கிடைக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழகாக ஒரு நாள் அவ்வளோ அழகாக இருந்தது சார். வர 21ஆம் தேதி திரையரங்குகளில் ரிலீஸ் ஆக போகுது. லாந்தர் நல்ல விலை அதனோட பிரகாசத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நன்றி, ரொம்ப நன்றி. தீபஜோதியில் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் பவித்ரம் பரவட்டும். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.